மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் அன்பின்னாலுமே, கல்வாரி சீலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால வாரி தள்ளினும் தம் உள்ளம் போல் நேசித்ததினாலே, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால வரை தள்ளினும் தம் உள்ளம் போல் நேசித்ததினாலே, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரர் இப்படியாய் சொல்கிறார், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவருடைய வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினார்? ஆம், கர்த்தர் அவரை புடமிட்ட போது, அவருடைய இருதயத்தை பரிசோதித்து பார்த்தபோது, அவரை விசாரித்த போது, பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தாவீது கடந்து வந்தபோது, தாவீதுக்கு அநேக வேதனைகள், அநேக பாரங்கள், அநேக துன்பங்கள், கண்ணீர்கள் அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர் கடந்து வரும்போது அவருடைய வாய் மீறாதபடிக்கு கர்த்தர் தன்னை புடமிடுவதற்கு, கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை பரிசோதிப்பதற்கு, கர்த்தர் தன்னை ராக்காலத்தில் அதை விசாரிப்பதற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். பிரியமானவர்களே, தன் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினார். ஆம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 3வது வசனம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஆம், பிரியமானவர்களே, யோபுடைய வாழ்க்கையிலே 42வது அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின், கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாக யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். ஆம், பிரியமானவர்களே, யோபனுடைய நண்பர்கள் யோபனுடைய சூழ்நிலைகளை பார்த்து, அவர் படுகிற வேதனைகளை, துன்பங்களை, உபத்திரவங்களை பார்த்து, யோபுவை போல் நிதானமாய் பேசாதபடிக்கு தேவனுக்கு விரோதமாக யோபுக்கு மனது துக்கத்தை கொடுக்கும்படியாய், தேவனுக்கு துக்கத்தை கொடுக்கும்படியாய் அவர்கள் பேசினார்கள். இதை கண்ட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர், நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேக நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் பாதகமாக இருக்கும்போது நம்மை அறியாமலேயே நாம் யோபு பேசினது போல் நிதானமாய் பேசாமல் நாம் தேவனை துக்கப்படுத்தி விடுகின்றோம், மனிதர்களையும் துக்கப்படுத்தி விடுகின்றோம். பிரியமானவர்களே,
தாவீது தன் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினது போல, யோபு நிதானமாய் சகலவற்றிலேயும் பேசினது போல, நாம் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை குறித்தோ மற்ற சூழ்நிலைகளை குறித்தோ நாம் நிதானமாய் பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கு மேலாக நாம் நம்முடைய வாயை தேவையில்லாமல் மற்றவர்களை பேசி துக்கப்படுத்தாதபடிக்கு, எல்லாவற்றுக்கு மேலாக நாம் தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமாக பேசி அவரை வேதனைப்படுத்தாதபடிக்கு, நம்முடைய வாய் மீறாதபடிக்கு தாவீது தீர்மானம் பண்ணினது போல இந்த நாட்களில் தீர்மானம் பண்ணுவோம். தேவனுடைய மகா பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.